So we can start statistics. Okay, we can start the topic statistics. So statistics na enna? What do you mean by statistics? என்ன யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மீனிங்? நிகழ்தகவு சார். ஏங்க நிகழ்தகவுனா ப்ராபபிலிட்டி. தமிழ்ல சொல்றீங்களா? புள்ளியியல். சரி, அது என்ன மீனிங்? ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு அனலைஸ். அனாலிசிஸ், collection of data and analysis of data. So third one is interpretation. Yes, interpretation of data. So இது மூணும் சேர்ந்ததுதான் statistics ன்னு சொல்றாங்க. புள்ளி விவரம் சொல்லுவாங்கல்ல, புள்ளியியல் இல்லைன்னா புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. புள்ளியியல் இல்லைன்னா புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை இன்டர்பிரேஷன் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, ஸோ அதுலேயும் ஏதாச்சும் ஒரு பேஸ்ட் ஆன் சம் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா பேஸ்ட் ஆன் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளவுன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூஸ்டு ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இது மூணுமே கம்பைன் ஆனது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ டேட்டா என்னென்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டேட்டா கலெக்ட் பண்றோம். இப்போ டேட்டா என்னென்ன மாதிரி. ஸோ வி கேன் சே வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் அவைலபிள். எஸ், டேக் ஃபர்ஸ்ட் ஒன். Take first one grouped data. Take first one grouped data. Yes, take first one grouped data. So we have a grouped data and ungrouped data irukku. So grouped data example. First I will give the example, you can understand it easily. So this is CI, class interval. CI na class interval. So inga the frequencies nu eduthukanga. So like 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25. So corresponding frequency 7, 10, 4, 10, 4, 11. So this is one format of data. So this is called as a grouped data. So this class interval versus frequency. So this is called as a grouped data. Example வேணா நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ ஒரு இது வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சினா என்ன வரும்? ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் டோட்டல் ஃப்ரீக்வன்சி? 32. எஸ், டோட்டல் ஃப்ரீக்வன்சி 32. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மார்க்ஸில் இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 to 15 மார்க்ஸில் இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் 15 to 20 மார்க்ஸ் அண்ட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் 20 to 25 மார்க்ஸ். ஸோ அப்போ இது வந்து திஸ் இஸ் ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கிறோம்ல. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ grouped data. So here data in the form of class interval and frequency. Take grouped data means data in the form of class interval, and frequency. That data is called as a grouped data. Okay, so that data is called as a grouped data. So data in the form of class interval and frequency, that is called as a grouped data. Yes, copy பண்ணியாச்சா? So just data in the form of class interval and frequency, that is called as a grouped data. Take second one, we have a ungrouped data. Yes, take next one, we have in the ungrouped data.
So ungrouped data na suppose students of or 10 students oda mark. So 10 students mark or 10 students oda mark what 10 students oda mark 30 out 60 75 80 40 75 85 90 or here you can take 65 இல்ல டோட்டல் 10 வந்துருச்சா 3 6 இன்னொரு மார்க் வேணும் இன்னொரு மார்க் என்ன எடுத்துக்கலாம் எஸ் இது 25 ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நான் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மார்க் எல்லாம் வந்து 25 65 30 60 75 80 40 75 85 90 so here is there any class interval so ungrouped data means definition ungrouped data have only observation ungrouped data has only observation without class interval only observation without class interval so that is called as a inga observation mattum da irukum inga observation enadhu ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட மார்க் சொல்லிருக்காங்க so 25 to 90 so 90 யார் இருப்பாங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா நல்லா படிக்காத ஸ்டூடெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் 90 யார் எடுப்பாங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸா ஜஸ்ட் சப்ஜெக்ட் இல்ல ஜஸ்ட் கேக்குறேன் நல்லா படிக்கிறவங்க சோ அப்ப நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் வந்து 90 இது வேற இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் 25 அப்ப நீங்க தான் டாப் மார்க் சோ திஸ் ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க அப்சர்வேஷன் மட்டும் இருக்கு so that is called as the ungrouped data okay that is called as a ungrouped data okay next one more இந்த ungrouped dataவுக்கு தான் mean median mode find out பண்றது ரொம்ப ஈஸி so mean so how will you find mean student how will you find mean இது ரொம்ப ஈஸியா சால்வ் சரி mean median mode ஒரு ஈஸியான இதுல சொல்றேன் இது வேண்டாம் so you know எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை பண்ணா you will get like 25 to dot plus 90 எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு divided by 10 students அப்ப 10 so I will find the mean this mean calculation for ungrouped data but grouped dataவுக்கு வேற format இருக்கும் so that also I will explain so next we have one more data like in grouped data we have two types closed data next one open data so in grouped data we have two types closed data open data so example பார்த்தா உங்களுக்கு புரியும் class interval so 5 to 10 10 to 15 15 to 20 20 to 25 எடுத்துக்கிறோம் பட் இங்க class interval பாத்தீங்கன்னா class interval 5 to 10 10 to 15 20 to 25 30 to 35 so now what is the difference between closed data and open data what is the difference student tell me ரெண்டுக்கு என்ன different so இங்க பாருங்க இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா continuous form னு சொல்லுவாங்க this is continuous form so closed data is a so this is a continuous form but inga வந்து there is an discontinuity exist there is an existence of discontinuity எங்க exist ஆகுது see இங்க continuous வருது 10 next பாத்தீங்கன்னா 15 next பாத்தீங்கன்னா 20 but இங்க பாத்தீங்கன்னா 10 but இங்க வந்து 15 க்கு அப்புறம் 20 to 25 இருக்கு there is an existence
discontinuity. So that is called as a open data. Okay, so these all are the collection of data. So data when the different types of data are first one is what? This is the grouped data have class interval and frequency. The next one ungrouped data does not have any class interval, have only observation. Then we have a closed data and open data. In closed data in the form of continuous form, but in open data there is a discontinuity. Okay, so that okay. Now assume ungrouped data. Consider ungrouped data. For this, how to find ungrouped data? Yes, assume ungrouped data like yes, 10, 25, 70, 75. So 4. So is it grouped data or ungrouped data? Ungrouped data. Okay, no number venuma. Ungrouped data. Yes, 25. So this is ungrouped data. How will you find mean? Students, how will you find mean? 10 plus 25 plus 70 plus 75 plus 25 divided by 5. So this gives mean. அவ்வளவுதான். So மொத்தம் 5 data இருக்கு. அந்த 5ஐயும் add பண்ணிட்டு divide by 5, divide by total number, then we will get the mean. Okay. Then how will you find mode or median? How will you find median? Students, இதுக்கு median என்ன? Answer சொல்லுங்க பார்க்கலாம். 25 sir. 70. So median find out பண்ணோம்னா data வந்து increasing orderல இருக்கணும் இல்லைன்னா decreasing orderல இருக்கணும். Like we have to arrange in increasing order. How will you arrange? 10, 25, 25, 70, 75. அப்ப இந்த மீடியன்னா சென்ட்ரல் இருக்கிறதா மீடியன். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மீடியன்? 25. ஆக்சுவலா மீடியனுக்கு ஃபார்முலா என்னன்னா n plus 1 by 2. 2 இந்த டேட்டா தான் மீடியன். இப்ப if you use this formula, so what is the value of n? 5. 1, 2, 3, 4. Number of observation 5 plus 1 by 2. So அப்ப 5 plus 1 6 by 2. அப்ப third. So third data தான் mean. அப்ப third data என்ன இருக்கு இங்க? 25. அப்ப 25 தான் mean. But in the formula, this formula we can use only if n equal to odd. The formula is correct only if n equal to odd. n equal to even na வேற formula இருக்கு. Let me discuss in the next example. Yes. Now next we can find a mode. Next we can find mode. So repeating frequency ன்னு சொல்லுவாங்க. So இங்க frequencies மட்டும் இருக்கு, இல்ல observation மட்டும் இருக்கு. So which one is repeating? 25. 25. So இங்க mode equal to 25. So repeating the mode. So here mode is equal to 25. So this is the method of finding mean, median, mode for ungrouped data. But in ungrouped data is how many number of data? 5. Odd number of data. But suppose if it is even number of data, I will give one more question, you solve it. Sir, mode க்கு வந்து So values data இல்லனா 0 வா sir? repeated இல்லைனா highest frequency எடுத்துக்கறாங்க. Highest frequency. 75. Okay. Yes, 75. Yes, data you take like 5 லே கொடுக்கலாம். 20, 75, 70, 20, 40, 50. Yes, now find a mean, median, mode. Now find a mean, median, mode. Yes, now find a mean. Yes, what is the value of mean? 20 plus 75 plus 70 plus 20 plus 40 plus 50 divided by 6. Yes, students, what is the value of mean? You have a calculator, no? Use it and tell me the answer. What is the value of mean? What is the value of mean?
கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, மீன் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. பட் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். now we can arrange the data in order. so first என்ன வரும்? 20. next என்ன வரும்? 20. next 40. next 50. next 70. next 75. it may be increasing order, decreasing order, not a problem. but here even data, even number of data or odd number of data? even number of data. yes, even number of data na median ku formula. yes, formula for median, average or mean, average or mean of n by 2 data and n plus 1 by 2. இதான் formula if it is even number of data. so if it is even number of data, this is the formula to find. Sir, n by 2 plus 1 வரும் sir. n by 2 plus 1 yes, ஆமா yes, sir. formula அது check எப்படி பண்ணீங்க. n odd by number 2 இருந்தா plus divide 1. பண்ண முடியாதுல? yes, அடுத்தது. okay, this formula wait. so இது formula சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான். உங்களுக்கு சென்டர்ல ரெண்டு வேல்யூ வரும், அது ரெண்டும் இது பண்ணும். yes, so in this now we can solve this. yes, average or mean of, yes, mean of, இங்க n ஓட வேல்யூ என்னது? what is the value of n? 6. அப்ப 6 by 2 என்ன வரும்? third. அப்ப what is third data? 40. yes, again n ஓட வேல்யூ 6, 6 by 2 என்னது? 3. 3 plus 1 fourth data. அப்ப fourth என்ன இருக்கு? 50. so how will you take average of this two number? 40 plus 50 by 2. so what is answer? 45. இதான் வந்து median. so this is median. yes, mode you know very well. so what is the value of mode? எது repeat ஆகுது? which one is repeating? 20. 20. yes, 20 repeating, that is called as a mode. that is called as a mode. so 20 repeating, that is called as a mode. so now we studied this is ungrouped data, very important. this is ungrouped data. okay, for ungrouped data how to find mean? mean ரொம்ப easy. எல்லா numbers add பண்ணிட்டு divide by total numbers. so அந்த median மட்டும் even டேட்டாவா இருந்தா ஒரு ஃபார்முலா, odd number of data இருந்தா இன்னொரு கான்செப்ட். so modeங்கிறது just repeating frequency. but எதுவுமே ரிப்பீட் ஆகலைன்னா maximum you take the highest number. ஏன்னா அது கேட் கொஸ்டின் அப்படிதான் சால்வ் பண்ணிருப்பாங்க. so modeல எதுவுமே ரிப்பீட் ஆகலைன்னா you can take the highest number, that is called as a mode. ரெண்டு வேல்யூ ரிப்பீட் ஆச்சுனா சார்? ரெண்டு வேல்யூ ரிப்பீட் ஆச்சுனா சார் மோட்ல? ரெண்டுமே மோட்ல எடுத்துக்கலாம். பை மாடல்னு சொல்றாங்க அத. ஓகே, ஆவரேஜ்ல எடுக்க நீங்க சப்போஸ் இங்க எக்ஸாம்பிள் இது கூட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மறுபடியும் ஒரு 80 இன்னொரு 80 ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா தானே? அப்ப 20 எடுத்துக்கறாங்க, 80 எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு ஆவரேஜ் எல்லாம் அவங்க சொல்லல புக்ல. 20 இருக்கும், 80 இருக்கும். ஓகேவாங்க? இதே இப்ப பாருங்க, இப்ப மோட் 80 எடுத்துக்குவீங்களா 20 எடுத்துக்குவீங்களா? இப்ப இது கூட ஒரு 3 டேட்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இப்ப will you take as 20 or 80? இல்ல ரெண்டுமே எடுத்துக்கணும். 20 மோட் தான், 80 மோட் தான். ஓகேவா? ஓகே சார். சோ ரிப்பீட் ஆச்சுனாவே அது மோட்ல எடுத்துக்கலாம். now we can discuss the mean median mode for grouped data. இந்த grouped data தான் ஒரு முறை கேட்ல கேட்டிருக்காங்க. so we can discuss for grouped data, but ரொம்ப அதுவும் ஈஸி தான். yes, now we can take for grouped data. yes, grouped data will take case 1. இங்க interval இல்லாம take some x value and take frequency, corresponding frequency. take x value and corresponding frequency. take x value 1, 4, 5, 2 and frequency take 10, 20, 40, 30. yes, find mean. yes, this is one of the grouped data form தான். இங்க class interval இல்ல, but அந்த
கரெக்ட் இன்டர்வல் இல்லாம கிளாஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க 1 4 5 2. Yes, students, what is the value of mean here? So x கொடுத்திருக்காங்க, corresponding frequency கொடுத்திருக்காங்க. So how will you find the value of mean? So இந்த இதுக்கு பாருங்க mean கான formula. So formula for mean x bar கான formula summation of xi fi divided by summation of fi. இதுதான் formula. இந்த formula வச்சு gate question solve பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. Summation of xi into fi divided by summation of fi divided by summation of fi. Yes, now how will you write the formula here? Yes, 1 into 10 plus 4 into 20 plus 5 into 40 plus 2 into 30. Okay, 1 into 10 plus 4 into 20 plus 5 into 40 plus 2 into 30 divided by summation of fi னா கீழ இருக்கறதால ஆட் பண்ணிக்கணும். So இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? What is summation of fi? 100. So summation of fi னா கீழ இருக்கறத ஆட் பண்ணா என்ன வரும்? 100. 100 ah? Yes, divide by 100. So this is the value of mean. So x bar equal to, you can get the answer. So என்ன வரும்? 10 plus 80 plus 200 plus 60 by 100. Now what is answer? 1.7. 280, 290, 350 ah? 350 by 10, 3.5 ah? 3.5 correct ah? Just a calculation, you check it out. Yes. Yes, so this is method of finding mean, but this is one of the, இங்க கிளாஸ் இன்டர்வல் கிடையாது, கிளாஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 1 மார்க் 4 மார்க் 5 அந்த மாதிரி 2. இப்ப frequencies பாருங்க 10 20 அந்த மாதிரி. But another case, so let me discuss another case. Yes, in another case too, class interval versus frequency. Class interval and frequency. Yes, now we can take closed data 10 to 20, 20 to 30, 30 to 40. இது சேமா இருக்கும், 40 to 50. Yes, here corresponding value 4 6 2 8. Yes, here how will you find the mean? So here to find the mean formula அதே தான், summation of xi into fi divided by sum of fi. But இங்க interval இருக்கு, அப்ப xi equal to take middle value, xi equal to middle value of interval. அதான் இங்க xi equal to middle value of interval. So now we can find x bar mean. So x bar equal to, first 10 to 20 ki what is middle value? 15, sir. What is middle value? Yes, 15 into 4 plus 25 into 6 plus 35 into 2 plus 45 into 8 divided by, what is the summation of frequency? That பண்ணா என்ன வரும்? 20, sir. 20. So this is method of finding mean for grouped data. So this is method of finding mean for grouped data. This is method of finding mean for grouped data. This is method of finding mean for grouped data. Yes. Yes. So medians, so mean check பண்ணியாச்சா? So mean of grouped data
And the mean of ungrouped data we discussed. Now next we can discuss about median. So median of ungrouped data we discussed. Now we can discuss median of grouped data. Take the next heading. Median of grouped data. So median of grouped data. So directly I will give a problem. Yes, take class interval, take frequency. Yes, 0 to 10, 0 to 10, 10 to 20, 20 to 40, sorry, 20 to 30, 30 to 40, 40 to 50. Write this example. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Here they given 4, 6, 2, 8, 1. Take 4, 6, 2, 8, 1. 4, 6, 2, 8, 1. So this is grouped data. One, two, 4, 6. Okay. Yes, for this to find a median, we have the formula. Yes, formula for median of grouped data. Yes, take the formula. You have to by heart. L plus n by 2. L plus n by 2 minus f divided by small f into c. This is the formula. Just take the formula. L plus n by 2 minus f divided by small f into c. Let me define one by one. See, L equal to lower limit of median class or high frequency class ன்னு சொல்லுவாங்க. Median class. So in the median class வந்து ஒவ்வொரு bookல median class இருக்கு, or in some book they mentioned as a high frequency or ideal class. Take high frequency or ideal class. Median class, or we can say ideal class. Ideal class, or we can say high frequency. So here which one is high frequency? Student, which one is high frequency? 8. 4, 6, 2, 8, 1. Which is high frequency? 8. So this is called as a median class or ideal class. அதான் L ங்கிறது lower limit. அப்ப for this problem, what is the value of L? Student, for this problem, what is the value of L? 8. 30. Yeah. So 30 to 40 தான் class interval for median class. அதுல lower limit L. So L ஓட value 30. Okay, the value of L equal to 30. Next. So value of L equal to 30. Yes, take next one. Yes, next we have a N, capital N. So capital N equal to total frequency, or capital N equal to summation of Fi. Capital N equal to summation of Fi. Yes, what is the value of capital N? Student, tell me. 21, sir. For this problem, what is the value? Yes, 21. So எல்லா frequency add பண்றதுதான் capital 21. So N value replaced as a 21. So 21
Okay, so n by 2 value, what is 21 by 2? 10.5. Okay. Okay, now next, what is the parameter? Take f. Yes, capital F enuma, capital F value. Yes, capital F na enna eduthunga, capital F cumulative frequency. Cumulative frequency before median class. So cumulative frequency before median class. Cumulative frequency before median class. So in the sum, what is the value of f? See, f oda value என்னது? So this is median class. அதுக்கு முன்னாடி இருக்கிற frequency எல்லாம் add பண்ணும். That is called as cumulative. நாவே add பண்றது cumulative frequency before median class. So what is the value of f? 4 plus 6 plus 2. 12. So what is the value? 12. So capital F value 12. Capital F value 12. Yes, next we have a small f. Small f ங்கிறதும் frequency தான், but this is frequency of median class. Frequency of median class. Frequency of median class. So what is the value of f? Yes, what is frequency of median class? 8. 8. Yes, next, yes, 8. Next we have one more thing, C. So C is nothing but class interval. So in the range, what is the value of C for this problem? 0 to 10, 10 to 20 na enna interval? 10. So C value class interval. So the value of C equal to 10. அவ்வளவுதான். So L ங்கிறது lower limit of median class. First median class na highest frequency இருக்கிறதா median class. So அப்ப L ங்கிறது lower limit of median class. Capital N ங்கிறது summation of frequency. இந்த termல எல்லாமே frequency தான் வரும். See formulaல இந்த termல எல்லாமே frequency தான் வரும். But capital N ங்கிறது cumulative frequency அவ்வளவுதான். எல்லாம் summation of frequency. But இந்த capital F ங்கிறது cumulative frequency before median class. இந்த small f ங்கிறது frequency of median class. C ங்கிறது class interval. So இதெல்லாம் substitute பண்ணா we can find out the median for grouped data. So this is formula to find median of grouped data. So copy பண்ணிட்டீங்களா? Shall we start next student? So இதை substitute பண்ணிட்டு answer பண்ணுங்க. You will get some answer that okay. Student. Students completed? Yes, sir. Yes. Next, I will give one problem. Yes, take class interval frequency. Yes, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40. Yes, here 12, 8, 4, 9. Find a median. ரொம்ப சிம்பிள். ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே செகண்ட்ல ஆன்சர் சொல்லிடலாம். Find a median. sir. 12 வருது. எஸ் 12 செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வருதா? Yes, we can use the formula. What is the formula to find median? Yes, formula for median L plus n by 2 minus
capital F divided by small f into C. So which one is median class? First இருக்கிறதா median class. ஏன்னா இதுதான் highest frequency. அப்ப what is the value of L? 0. Student, what is the value of L? 0. What is the value of capital N? 33. What is the value of capital N? 12, 20, அதான் 20, 29, 33 கரெக்டா? Yes, sir. Capital N value 33. 33. Yes, 33. What is the value of capital F? Zero. 0, sir. 1 minute, 1 minute. M equal to F. Yes, okay. What is the capital F? 0. 0. What is capital F? What is the definition for capital F? Student, tell me. Cumulative frequency before median Frequency class. before median class. ஸோ அது வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா 12 தான் எடுத்திருக்காங்க, 0 கிடையாது. அங்க வந்து 12 தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ திஸ் இஸ் 12. ஸோ பிஃபோர் மீடியன் கிளாஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்க 12 எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஸ்மால் எஃப்? வாட் இஸ் ஸ்மால் எஃப்? 12 Yes, sir. frequency of median class and C value 10. இங்க solve பண்ணா M equal to L value is what? 0 plus what is N by 2? Sir, C value 5 தானே sir? 10, 10. Interval இங்க 0 to 10 இருக்குல்ல, 10 தான். Okay sir, okay sir. Okay. So what is N by 2? N ஓட value என்னது? What is the value of capital N? 13 by 2 என்ன வரும்? 16.5 வருமா? Yes, 16.5 minus what is the 45 value of by F? 12, sir. எதுங்க? 12. Yes, 12, yes. sir. F capital F value 12 by sorry இந்த இதுக்கு மட்டும். Into. Okay, 12 into C ஓட value 10 போட்டிருக்காங்க. Into So 10. நீங்க சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும் மீடியனுக்கு. பட் அந்த ஆன்சர் வந்து அவங்க இந்த சம்ல டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து ஐடியல் கிளாஸா இருக்கிறப்ப அப்ப டைரக்டா யூ வில் கெட் மீடியன். ஸோ டேக் மீடியன் ஈக்குவல் டு எல் வேல்யூ. இந்த இதை நோட் பண்ணிக்கணும். இது புக்கில் தான் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த மெத்தடு நம்மளுக்கு தேவையில்லை. போட்டாலும் வர ஆன்சர் அங்கே ஆப்ஷன்ல இருக்காது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. டேக் ஸ்டேட்மெண்ட் வேணுமா? Take the statement. If first class itself ideal class, இதான் first class, இதான first class, இதான் first class itself ideal class. If first class itself ideal class, if first class itself ideal class, then median equal to L. இந்த இதை நோட் பண்ணிக்கங்க. If first class itself ideal class, இது கரெக்ட் தான், 12 12 தான். பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் செல்ஃப் ஐடியல் கிளாஸ், தென் மீடியன் ஈக்குவல் டு எல். அப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன வரும்? மீடியன் வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மீடியன்? 0. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மீடியன்? ஸ்டூடெண்ட் 0 தான் இங்க ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் செல்ஃப் ஐடியல் கிளாஸ், தென் மீடியன் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் செல்ஃப் ஐடியல் கிளாஸ், தென் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 0. எஸ், வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஒன். மோட். Take next heading. Mode of grouped data. Take mode of grouped data. Take fast. Mode of grouped data. Take mode of grouped data. Yes, take the formula. Any formula da. Yes, using a question I will give. So take class interval, take frequency, yes, we have to change.
take class interval frequency, take 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, yes, 11, 14, 17, 8, 5, 3. Yes, here formula for mode. Yes, MO suffix. Formula for mode. Take the formula. L plus delta 1 plus delta 2 into C. இங்க delta 1 formula F minus F minus 1, delta 2 formula F minus F plus 1. This is formula for delta 1, delta 2, delta 1, delta 2. So first, you know, we have to define L. What is L? Take L equal to lower limit of ideal class or median class. L equal to lower limit of median class. Yes, what is F? What is F? Frequency of F equal to frequency of median class. So F minus 1 ஒன்னு இது முன்னாடி ஒன்னு இது பின்னாடின்னு எடுத்துக்கலாம். Yes, now we can find the value of delta 1. Student, for this problem we can find the value of delta 1. First we can find F. What is the value of F? Student, tell me. Student, what is the value of F? Student, F, which one is highest frequency? 17. But this is called as a median class. So what is the value of F? 17. What is the value of L? Student, answer சொல்லுங்க. What is the value of L? 20. L value 20. We can find delta 1. What is the formula for delta 1? 17 minus அதுக்கு முன்னாடி இருக்கிறது 14. So delta 1 value 3. Delta 2 value 17 minus அதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னது 8. So 17 minus 8, 9. And to find mode, L value is what? 20 plus delta 1. 3 divided by 3 plus 9 into C ங்கிறது class interval. C ஓட value 10. So the solve பண்ணா we'll get answer. 20 plus 30 by 12. Correct? 20 plus 30 by 12 or 40 or 20 plus 45 by 2. Okay, answer 22.5. So இது வந்து this is formula to find mode of grouped data. This is formula to find mode of grouped data. This is இதுல ஒரு நோட் பண்ணியாச்சா ஆன்சர்? இதுல ஒரு சின்ன நோட் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட், ஆன்சர் நோட் பண்ணியாச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். So here, so take class interval frequency. So 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 18, 5, 18, sorry, 2, 18. Now which one is ideal class? இது ஒரு கேஸ் சொல்லிருக்காங்க, just note பண்ணீங்க. Here which one is ideal class? So which one is high frequency? 18. Which one is high frequency? So 18 வந்து ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, லாஸ்ட்லயும் இருக்கு, மிடில்லயும் இருக்கு.
அப்ப நீங்க வந்து இதை தான் வந்து ஐடியல் கிளாஸ்ன்னு எடுத்துக்கணும். திஸ் இஸ் கால்ட் as ஐடியல் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் ஐடியல் கிளாஸ் ஆர் மீடியன் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் ஐடியல் கிளாஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்? சப்போஸ் if in another case, இதே இதுக்கு another case frequency 18 5 7 2 18. இப்போ வந்து இதுல வந்து நீங்க தான் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். you can select either so ideal class. so for this case ideal class வந்து பாத்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இதையும் செலக்ட் பண்ணலாம். நீங்க ஐடியல் கிளாஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். or take another possibilities. frequency 7 18 5 18 9. so இங்க ரெண்டு high, here also we have a high frequency. அப்ப ஐடியல் கிளாஸ் வந்து மிடில்ல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இதையும் எடுத்து சால்வ் பண்ணலாம், இல்லை இதையும் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதையும் எடுத்து எதை வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம். சப்போஸ் in another case 18 18 18 18 18. yes, now what will you get mode? any idea? What is the value of delta 1? For this case, what is the value of delta 1? 0. What is the value of delta 2? 0. So 0 by 0. So mode is undefined. இது ஒரு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன 1 மார்க் இது கேட்கலாம். ஏன்னா இதெல்லாமே பேசிக்ஸ் ஆன நோட்ஸ் தான். ஸோ மோட் இஸ் அன்டிஃபைன்டு. இதெல்லாம் யார் படிக்க சொல்றேன்னா, சப்போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாராச்சும் படிச்சாங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆன பாயிண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. பட் எல்லா ஃப்ரீக்வன்சியும் சேமா இருக்கிறப்ப மோட் இஸ் அன்டிஃபைன்டு. ஏன்னா 0 by 0 நாட் டிஃபைன்டு. ஸோ மோட் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ மோட் இஸ் அன்டிஃபைன்டு. எல்லாமே சேமா இருக்கிறப்ப மோட் இஸ் அன்டிஃபைன்டு. mode is undefined. so but இந்த மூணுலயுமே mean is best measure. அதை நோட் பண்ணிக்கங்க. நிறைய எக்ஸாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். in all these three take median mode. so இதுல பாத்தீங்கன்னா மீன் தான் ரொம்ப is best measure. இதை நோட் பண்ணிங்க. ஸோ மீன் மீடியன் மோடு இந்த மூணுலையுமே எது பெஸ்டான எது பார்த்தீங்கன்னா மீன் இஸ் பெஸ்ட். ஸோ மீன் மெஷர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ மீன் மெஷர்மெண்ட், மீடியன் மெஷர்மெண்ட், மோட் மெஷர்மெண்ட். ஸோ இதை மூணுலையுமே பெஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் மீன் மெஷர்மெண்ட். அவுட் ஆஃப் தீஸ் 3 த பெஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் மீன் மெஷர்மெண்ட். த பெஸ்ட் இஸ் மீன் மெஷர்மெண்ட். அதை நோட் பண்ணிக்கங்க. okay, note பண்ணியாச்சா? next last one. yes, next one heading. so now we have to measure of dispersion. so dispersion measure, to measure the dispersion we can use range. to measure dispersion we can use range, or we can use standard deviation, or we can use MD na mean deviation, or we can use QD quartile no. so quartile deviation, or we can use coefficient of variation, or we can use coefficient of variation. yes, note down. These are the term used to measure the dispersion: range, standard deviation, mean deviation, quartile deviation, and coefficient of variation. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் we can use range, or we can use standard deviation, or we can use mean deviation, or we can use quartile deviation, or we can use coefficient of variation. so now what is range? First we can study range. so range na உங்களுக்கு தெரியும், maximum value minus minimum value. ஏன்னா அது ஒரு dispersion calculate பண்றோம். அப்ப range is nothing but maximum value minus minimum value. so using this formula we can find range.
So maximum value minus minimum value. Using this, we can find a range. Using this, we can find range. Okay. Yes. Next is second. We can use the standard deviation. That is sigma x. Actually, sigma x square is called as a variation. You know that. Sigma x square is called as a variation. But a variation formula. So variation. So, but a variation we studied a very simple formula in probability. E of x square minus E square of x. But இங்க வந்து பாத்தீங்கன்னா so in statisticsல எப்படி எழுதுறோம்னு பாத்துக்குங்க. See, summation I varying from 1 to n xi square divided by n minus புரியுதா இது ஸ்டூடெண்ட் இது புரியுதா for observation minus summation I from 1 to n xi divided by n whole square. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இங்க வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா புரியுதா இல்லையா? ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ இது வந்து மீன் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to 1 xi ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை n எடுக்கணும். ஏன்னா ஆவரேஜ் மைனஸ் இங்க வந்து மீன் சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to n xi by n. இதுதான் வந்து என்னது மீன். அப்போ அது ஸ்கொயர். இல்லைன்னா புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 by n சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to n xi ஸ்கொயர் மைனஸ் ஓகேவா மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா. திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் ஸோ இங்கே எழுதியிருப்பாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 1 by n சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to n xi ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். Or last one. Yes, this variance of x. So for variance of x, one more formula. For variance of x, summation I from 1 to n xi minus x bar whole square divided by n. இதுவும் நோட் பண்ணிங்க. நாம இது ஏற்கனவே சொன்னோம்ல வேரியன்ஸ்க்கு செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் மூமெண்ட் அபவுட் மீன் சொல்லியிருப்போம். ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. சி இந்த இது நீங்க ப்ராபபிலிட்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லலாம்? மீன் ஸ்கொயர் என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின் சொல்லலாம். இதான் வந்து மீன் ஸ்கொயரோட டெஃபினிஷன். செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின். பட் வேரியன்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் வேரியன்ஸ்? செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் மூமெண்ட் second order central movement about second order central movement about mean. அப்ப இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிடலாம். எக்ஸ்ட்ரா என்ன இங்க ஏன்னா இங்க செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின்னால இங்க -0 இருக்கும். பட் இங்க அபவுட் மீன் இருக்கனால அந்த -0க்கு பதிலாக we have to write -x bar. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் சேம். அப்ப ரெண்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நீங்க இன்னும் எதுவும் பை ஹார்ட் பண்ணவே தேவையில்லை. இந்த டெஃபினிஷன் ஆல்ரெடி we know very well. In probability we studied. So second order movement about origin is called as a mean square. இதே second order central movement about mean is called as a variance. அப்ப இங்க about originனா இங்க -0 போட்டிருப்போம். அந்த -x bar போட்டோம்னா we can get the variance. இந்த ஃபார்முலா புரியுதா?
ஸோ இதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணாதான் புரியும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு தான் நான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்க இ ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு அப்புறம் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லலாம்? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்? செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின், அதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். பட் செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் மூமெண்ட் அபவுட் மீன் இஸ் கால்ட் ஆஸ் அ வேரியன்ஸ். அப்போ இங்க எக்ஸ்ஐ பக்கத்துல மைனஸ் மீன் போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ்ஐ பக்கத்துல மைனஸ் மீன். ஸோ தென் திஸ் ஃபார்முலா இஸ் கால்ட் as variance. This formula is called as a variance. Student note பண்ணிட்டீங்களா? நான் எவ்வளவு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு, ஏன்னா ப்ராபபிலிட்டி தரவா படிச்சிருப்பீங்க, அப்புறம் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மீன் ஸ்கொயர், அதாவது செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் அபவுட் ஆரிஜின். இதே செகண்ட் ஆர்டர் சென்ட்ரல் மூமெண்ட் அபவுட் மீன் இஸ் கால்ட் as a variance. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்து இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் பார்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா தட் இஸ் த ஆல்சோ ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். பட் இந்த ஃபார்முலாவை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெட் கலர் ஃபார்முலா வரும். பட் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், ஹேவ் யூ ரிட்டன்? ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் பேஜ்? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. எஸ் சார். எஸ், நெக்ஸ்ட் டேக் ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் grouped data. இது வந்து ungrouped டேட்டாவுக்கு டேக் this formula is for ungrouped data. This formula is for ungrouped dataவுக்கு. But next formula for grouped data. Take next formula for grouped data. Is for yes, next formula for grouped data. Next formula for grouped data. Yes, next formula for grouped data. இதுவும் அதே மாதிரி ஃபார்முலா தான். நாங்க fi into xi மட்டும் வரும். So take variance of x equal to ஃபர்ஸ்ட் இருந்த 1/n வரும், சமேஷன் வரும், இங்க என்ன வரும், I from 1 to n வரும். ஸோ அங்க xi ஸ்கொயர்னு போட்டிருப்போம். இங்க xy ஸ்கொயருக்கு பதிலாக fi into xi ஸ்கொயர் மைனஸ் மீனோட ஃபார்முலா 1/n சமேஷன் I from 1 to n fi into xi. இதான் மீனோட ஃபார்முலா, அதை ஸ்கொயர் பண்ணும். அவ்வளவுதான். இல்ல நாம or we have one more formula. So இந்த இதை வச்சு 1/n summation I from 1 to n, அதே fi தான். இங்க xi minus x bar square. இது இன்னொரு ஃபார்முலா. பட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்க நினைச்சாதான் புரிஞ்சுக்கலாம், பட் ரொம்ப ஈஸி. ஸோ ஏன்னா குரூப் டேட்டாவுக்கு திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் மீன் 1/n சமேஷன் I from 1 to n fi into xi. அப்போ மீன் போட்டு ஸ்கொயர் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே தான் 1/n into சமேஷன் I from 1 to n fi, பட் xi ஸ்கொயர் வரும், ஏன்னா இது வந்து மீன் ஸ்கொயரோட வேல்யூ. பட் இந்த டேர்மை அப்படியே we have to rewrite. போன சம்ல சொன்னோம்ல, இந்த xi-க்கு பதிலாக xi minus x barன்னு போட்டுக்கிறோம். அப்போ 1/n summation I from 1 to n fi into xi minus x bar whole square. So இந்த ஃபார்முலா புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா புரியுதா? ஏதாச்சும் கன்ஃபியூஷனா இருக்கா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? பட் கேட்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கு. மீன், மீடியன், மோட் ஆஃப் குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா. யாராச்சும் கேட்கலாம். ஈஸி. எஸ் மோகன பிரியா லைனுக்கு வாங்க. ஈஸி ஸ்டூடெண்ட். எஸ் சார். இந்த ஃபார்முலா புரியுதா? எஸ் சார். கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, அதோட மேப் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் சிலபஸ்ல இருக்கு. பட் டிஎன்இபில ஈசிக்கு இந்த ஃபார்முலா இருக்கு. சரி, ஈஸில டிஎன்இபிக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. பட் டிஆர்பியில ஈசிக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு.
So this is next. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. Then take next one. Yes, next one quartile deviation சொல்லிருப்போம். So அந்த quartile deviation ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 2/3 into standard deviation or 4/5 into okay இன்னொரு deviation mean deviation ஒன்னு சொல்லுவாங்க. mean deviation 4/5 into standard deviation. இது ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க, ஏன்னா இது ஐஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ குவார்டைல் டிவியேஷன் 2/3 into standard deviation, மீன் டிவியேஷனுக்கு 4/5 into standard deviation, இல்லைன்னா இப்படி சொல்லலாம் 6 into quartile deviation equal to 5 into mean deviation equal to 4 into standard deviation. அப்ப quartile deviationக்கு என்ன ஃபார்முலா? quartile deviation என்ன ஃபார்முலா? 4/6 into standard deviation, அதுதான் 2/3 into standard deviation. அப்ப mean deviationக்கு என்ன ஃபார்முலா? 4/5 into standard deviation. ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இது சம்டைம் இதுல டிஆர்பியில கேட்பாங்க, இசிக்கு டிஆர்பியில் இது கேட்பாங்க. இது நான் வச்சுங்க 4, 5, 6. பட் இங்க இது வந்து என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன். இது எப்படி ஆர்டர் எழுதிக்கலாம்ல? ஆல்பபெட்ஸ்ல இப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எம் கியூ வராதா? ஓகே, அது வேற மாத்திக்கணுமா? ஃபர்ஸ்ட் கியூ வரும். கியூ நான் வச்சுங்க, ஷார்ட்கட் ஏதாச்சும் வச்சு நான் வச்சுங்க. கியூ எம் எஸ் அந்த ஆர்டர் வரும், நான் வச்சுங்க. இங்க வந்து 6, 5, 4 குறைஞ்சிட்டே போகும். 6, 5, 4. ஸோ QMS 6, 5, 4 எப்படியாச்சும் நான் வச்சுங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் எம் வரும். எம் வருமா கியூ வருமா? ஆல்பபெட்ஸ் ஆர்டர் ஐஜேகே. எம் வரும், அப்புறம் கியூ வரும், அப்புறம் எஸ் வரும். பட் இங்க வந்து QMS. நீங்க எல்லாம் இப்படி வச்சுங்க. இப்ப நம்மளுக்கு மீன் டிவியேஷன் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, குவார்டல் டிவியேஷன் இருக்கு. ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மீன் டிவியேஷன் வரும், நெக்ஸ்ட் கியூ வரும், நெக்ஸ்ட் எஸ் வரும். பட் இப்போ நீங்க ரிவர்ஸ்ல போகணும், நம்பர் 6, 5, 4 போகணும். பட் இது ரெண்டையும் வந்து நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், QMS போட்டுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபார்முலா. எஸ், டேக் 5th one ஸ்டாண்டர்ட் மீன் டிவியேஷனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த ஃபார்முலா உங்க கேட்ல கேட்டிருக்காங்க, கேட் எக்ஸாம்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஜஸ்ட் ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டு 100% ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டு 100%. டேக் டவுன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா. Coefficient of variation formula standard deviation divided by mean. 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 Okay. Last one skewness on விட்டுட்டோம்ல. Skewness or new topic. So skewness already I gave the formula in probability, but statistics la different. So skewness எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, take skewness graphical representation. Graphical representation of grouped data. Take graphical representation of grouped data. Graphical representation of grouped data. And the symmetry or the opposite தான். Okay, lack of symmetry. So lack of symmetry is இதுவும் கேட்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணீங்க. lack of symmetry is skewness. So lack of symmetry is skewness. Lack of symmetry is skewness. So suppose x inga function of x we can draw yes this one right side or this one
Yes, here symmetry or non-symmetry? First diagram. Students, solunga, first diagram is symmetry or not? Yes, first diagram is symmetry. So symmetry na, what is the skewness value? 0. So symmetry இல்லைனா தான் skewness இருக்கும். But இங்க symmetry, அதனால what is skewness? 0. Second diagram, positively skewed or negatively skewed? Second diagram, note down, negatively skewed, skewed towards negative side. But இங்க வந்து positively skewed. Take. So first diagram வந்து symmetry, அப்ப skewness கிடையாது. ஏன்னா symmetry skewness opposite. First diagram symmetry, அப்ப skewness கிடையாது. So for first diagram skewness 0. And for second diagram is negatively skewed. And the third diagram is positively skewed. And the third diagram is positively skewed. Yes. So we have a coefficient of skewness. Just to note down. The formula for Pearson's coefficient of skewness. So S கூட வச்சுக்கலாம், இல்லைனா எஸ்கேபின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கர்ல் பியர்சன் எஸ்கேபி ஃபார்முலா இது மீன் மைனஸ் மோடு டிவைடட் பை சிக்மா. Mean minus mode divided by sigma. But here one of the formula, relation between mean and median mode, take this formula. So for any grouped data, mode equal to 3 into median minus 2 into mean. இது ஒரு formula இருக்கு. அப்ப using this mean minus, what is the formula for mode? 3 into median minus 2 into mean divided by sigma. So we have one more formula for Karl Pearson coefficient of skewness. இன்னொரு formula என்னது? 3 into mean minus median divided by sigma. So note on this formula. So this is one of the formula, but this is another formula. But this formula, this relation is important. Mode equal to 3 into median minus 2 into mean. இது எப்படியாச்சும் நான் வச்சுங்க, இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா நம்ம 3 லைனாக படிச்சோம்ல. என்னென்ன லைனாக படித்தோம்? மீன் படித்தோம், நெக்ஸ்ட் என்ன படிப்போம்? மீடியன் படித்தோம், நெக்ஸ்ட் என்ன படித்தோம்? மோட் படித்தோம். ஸோ இதுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ மீன் மைனஸ் மோடுன்னு போட்டுக்கலாம். ஸோ மீன் மைனஸ் மோடு, இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ மோடு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 3 into மீடியன் மைனஸ் 2 into மீன், அதை நான் வச்சுட்டிங்கன்னா we can derive this formula. எஸ், இதில் கண்டிஷன் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட். எஸ், இதுல 3 கண்டிஷன். இது கேட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. I will write here itself. Yes, if escape is 0, coefficient of skewness. If escape is 0 na கண்டிப்பா என்ன சொல்லலாம்? எது ஈக்குவலா இருக்கும்? ஹையஸ்ட் மீன், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மீன் மீடியன் ஈக்குவல் டு மோடு. இது ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது சிமெட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஈவன் திஸ் இஸ் யூஸ்டு, ஐ டோல்ட் இன் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ சிமெட்ரி. தேர்ஃபார் மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடு. மறந்துடாதீங்க, ஃபார் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் mean equal to median equal to mode, because of coefficient of skewness is 0 for Gaussian distribution. So for Gaussian distribution, mean equal to median equal to mode. Okay, wow. Now positively skewed, next case. Yes, next case for positively skewed. Yes, next case for positively skewed na இந்த coefficient பாசிட்டிவா வரணும். அப்ப எது ஹையஸ்டா இருக்கணும்? For positively skewed எது ஹையஸ்டா இருக்கணும்?
Mean, ஸ்டூடெண்ட் sir. இது பாசிட்டிவா வரணும்னா எது ஹையஸ்டா இருக்கணும், மீனா மோடா? Mean, sir. எஸ், டேக் ப்ளீஸ் மீன். பட் இங்க என்ன வரும்னா கிரேட்டர் தேன், இந்த ஆர்டர் தானே படிச்சிருப்போம். மீடியன் கிரேட்டர் தேன் மோடு. திஸ் இஸ் ஃபார் பாசிட்டிவ்லி skewed. The next one is for negatively skewed. Next one is for positively skewed, mean greater than median, mean greater than median greater than mode. Yes. For negatively skewed na இங்க எது அதிகமா இருக்கணும், மீன் அதிகமா இருக்கணுமா மோட் அதிகமா இருக்கணுமா? மீன் அதிகமா இருக்கணுமா மோட் அதிகமா இருக்கணுமா? For negatively skewed Mode. 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 So அப்ப first mode வரணும். Mode greater than median greater than mean. So understand this three cases also asked in GATE exam. So mean equal to median equal to mode. இந்த ஆர்டர் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் படிச்சோம், மீடியன் அப்புறம் மோட், இந்த ஆர்டர் தான் படிப்போம். அப்ப மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடுனா சிமெட்ரி, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் 0. இதே அடுத்தது ரொம்ப ஈஸியா எழுதிக்கலாம். மீன் கிரேட்டர் தேன் மீடியன் கிரேட்டர் தேன் மோடா இருந்தா we can say பாசிட்டிவ்லி skewed. இதே நெகட்டிவ்லி skewedக்கு இந்த மோட் வந்து முன்னாடி வரும். மோட் கிரேட்டர் தேன் மீடியன் கிரேட்டர் தேன் மீன். So this is called as a negatively skewed. So இந்த மூணு ஃபார்முலா நோட் பண்ணிங்க, கேட்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. So this is coefficient of skewness is 0. This is for positively skewed. Then this is for negatively skewed. Okay, so graphical representation of grouped data is called as a skewness. Okay, skewness is used for graphical representation of grouped data. So Carl Pearson coefficient of skewness formula, mean minus mode by sigma, or we can write as a 3 into mean minus median. Okay, 3 into mean minus median by sigma. So for coefficient of skew is 0 na, mean equal to median equal to mode. The coefficient of skew greater than 0, that is positively skewed na, mean greater than median greater than mode. இதே coefficient of skew less than 0, that is negatively skewed, அதுக்கு mode greater than median greater than mean. Okay, mode greater than median greater than mean, that is called as a negatively skewed. So இதை மட்டும் நோட் பண்ணிங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கேட் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் கிடையவே கிடையாது. அப்படியும் கேட்டாங்கன்னா மீன் மீடியன் மோடோட பேசிக் தான் கேட்பாங்க. பட் ஃபார் கேட் எக்ஸாம், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி மீன் அண்ட் மீடியன் ஆஃப் ungrouped data, mean and median mode of grouped data, and measure of dispersion. So for measure of dispersion, we are using range, standard deviation, mean deviation, quartile deviation, and coefficient of variation. These all things used for the measure of dispersion. Next, skewness is used for the graphical representation of grouped data. So coefficient of skewness or formula under 3 cases. No symmetry and skewed towards positive side and skewed towards negative side. So this is more than enough for GATE. So just a small revision, statistics na enna paathom, collection of data, analysis of data, and interpretation of data. So inga class interval and frequency irukkiradhu, this is called as a grouped data. Now here only observation is available, therefore called as a ungrouped data. So here class interval is continuous, therefore called as a closed data. Here class interval have discontinuity, so called as ungrouped, open data. So for this is a ungrouped data. So for this ungrouped data, so how to find a mean, median, mode? But inga vandu number of observation vandu odd number of data irukku. Appa increasing or decreasing order எழுதிட்டு the middle value, that is n plus 1/2 data is called as a median. Mode na repeat ஆவறது. But in this next case here even number of data available, so mean அதே தான், மோடும் அதே தான், repeating frequency. But median மட்டும் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற ரெண்டு நம்பர் இப்போ we arranged in increasing order. ஸோ இங்க பாருங்க we arranged in increasing order, சென்டர்ல ரெண்டு நம்பர் இருக்கு, அதுக்கு எடுத்து 40 plus 50/2. if you take average then we will get the mode. இது வந்து ungrouped dataவுக்கு we studied mean, median, mode. Now this is a formula to find mean of grouped data. Very இது கேட்ல கேட்டிருக்காங்க. This is formula to find mean of grouped data. இது அடுத்த கேஸ், கிளாஸ் இன்டர்வல் இருந்துச்சுன்னா this is formula to find mean of grouped data. Now
This is formula to find median of grouped data. This is formula to find median of grouped data. Now next, this is formula to find mode of grouped data. Okay, mode of grouped data. Then mean da the best measurement out of these three. Next, to measure the dispersion, we are using this term: range, standard deviation, mean deviation, quartile deviation, and coefficient of variation. The coefficient of variation formula கேட்டிருக்காங்க. So sigma by x bar into 100%. This is formula for, okay. So standard deviation is what? So standard deviation is square root of variance. So variance kind of formula. This is variance formula for ungrouped data. Now this is variance formula for grouped data. Now there is a relation between quartile deviation, mean deviation, and standard deviation. Next, coefficient of variation formula: standard deviation by mean into 100%. Next is skewness. So skewness பாருங்க, graphical representation of grouped data. So அந்த lack of symmetry தான் வந்து skewness ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து symmetry இருக்கு, அப்ப skewness 0. So here skewed towards negative side, here skewed towards positive side. So அப்ப coefficient of skew formula mean minus mode divided by sigma, also 3 into mean minus median by sigma. அப்ப mean equal to median equal to mode na have a symmetry distribution. இதே mean greater than median greater than mode na positively skewed. இதே mode greater than median greater than mean na negatively skewed. So this are the basic concept of statistics. So this is more than enough for any exam. Gate exam ka irundhalum seri, for TRB Polytechnic, this is more than enough for statistics. So probability completed. So probability la we studied first probability concept. So probability பார்த்தோம். Second we started random variables. Third we discussed two-dimensional random variable. And fourth we discussed correlation and regression analysis. And fifth we discussed statistics. So 5 chapter. So probability கொஞ்சம் வாஸ்டான chapter compared to another max topic. So மற்ற max topic எல்லாம் complex analysis or numerical method or vector calculus அதெல்லாம் கொஞ்சம் சின்ன topic. But probability மட்டும் கொஞ்சம் வாஸ்டான topic. But anyway we completed all the things. So probability complete பண்ணியாச்சு. கொஞ்சம் clap பண்ணுங்க பார்க்கலாம். வீட்ல எல்லாம் தூங்குறீங்களா, என்ன பண்றீங்கன்னு தெரியல. clap பண்ணுங்க. Okay. So max ஓட first topic probability completed. So நீங்க என்ன பண்றீங்கன்னா probability full test க்கு ரெடி ஆயிருங்க. So we have a full test on probability. Question ready ஆச்சுன்னா I will inform to you. Once question ready I will inform to you. So please write the full test. அதே மாதிரி இனிமேல் prepare பண்ணுங்க probability. You please prepare very well. Thank you students. If you have any doubt please ask me. Sir. Sir. சொல்லுங்க. Sir, அந்த correlation starting மட்டும் காட்டுங்க sir. ஒரு நிமிஷம். எஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. இதா இல்ல அடுத்த பேஜ் வாங்க. இதா